ஓம் நம சிவாய திருச்சிம்பலம். கைலாய மகாசிவசக்தி அவதாரம் சுவாமிஜி சிவஞானி சிவச்சந்திரன். எங்களுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சம் மரம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே தருமபுரியில் இந்த ஒரு எலுமிச்சம்பழம் பாருங்கள். அதாவது சுவாமி சிவன் கண்ணை மூடி வச்சுருந்தா எப்படி இருக்கும்? சிவன் கண்ணை போல் வந்து பார்த்தா அந்த எலுமிச்சம்பழம் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பழமெல்லாம் அப்படி கிடையாது. இந்த ஒரு பழம் மட்டும் அப்படி இருந்தால் அன்றைக்கி எலுமிச்சம்பழம் அறுக்கிறதுக்காக போயிருந்தேன். எலுமிச்சம்பழம் அப்புறம் சீத்தாப்பழமெல்லாம் பழுத்து இருந்தது. அது பருக்க போயிருந்தேன் தோட்டத்துக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் கண்ணு போலவே ஒரு எலுமிச்சம்பழம் அறுத்து கூட ஆகிட்டுருக்கும். வந்து இன்றைக்கி என்ன 10ன்னா வந்து ஒரு 1ஆந்தேதி அறுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 1/9/2024. அதாவது வில்வம் இலைகள் வந்து முக்கன் போல் இருக்கும். நாகலிங்க மலர்கள் இருக்கிறது. லிங்கமே வந்து பார்த்தா தாவரத்தில் வருகின்ற வந்து காய்களிலே இருக்கிறது, காயாகவே வந்து இருக்கிறது. அந்த நெல்லிக்காய் போல் இருக்கும், கொடியிலே வந்து இருக்கும். அது பாவக்காய் கொடி போல் இருக்கும். அது அந்த கொடியிலே பார்த்தால் லிங்கமே அதுக்குள்ளே கிடக்கும். எத்தனை ஆயிரக்கணக்கான லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது உள்ள. எனவே நம்மையப்பனோட அற்புதங்கள் பாருங்கள். இங்கே இருக்கிற ஞான கைலாய மலையில் இருக்கக்கூடியது லிங்க மலையே லிங்கமலையாக இருக்கும், நந்தி மலையாக இருக்கும். வந்து அப்படி ஒரு அற்புதங்களை நம்மையப்பன் அளவற்ற அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அங்கே கைலாச கங்கை இருக்கிறது. ஓம் சர்வசக்தி ஓம் சரவணியான குபேர கைலாசநாதன், வாசி ஆதிசேஷன் நாக கங்காதீஸ்வரன் லிங்கத்தை அலங்கரிப்பது போல் அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதம் தத்ரூபமாக நேச்சுரலாக அப்படி வந்தது. அதெல்லாம் எனக்கு அம்மையப்பன் பண்ணது ஞானத்தில் இருக்கிற மாதிரி. எனவே அதை இது பாருங்கள், தெரியுதா? எல்லாம் ஓம் நம சிவாயா என்றால் இதெல்லாம் தெரிந்து கூட எத்தனையோ பைத்தியக்கார நாயிங்க. அதாவது வந்து கோயிலுக்கு போனால் வந்து நல்லா இருக்குல்ல, அந்த மலையில் இருக்கிற வந்து மூலிகை மரத்துலேருந்து வர காற்றுல தான் உடம்பு நோய் குணமாகுது, உடம்பு நல்லா பரதேசி நாயெல்லாம் வந்து பார்த்தா அந்த இவனெல்லாம் இந்த எவனோ ஒருத்தன் யூடியூப்பில் இதில் பேசியிருக்கான், ஜி தமிழில் பேசியிருக்கான் ஒருத்தன், ஆதவன் அப்படின்னு ஒருத்தன், ஒரு பைத்தியக்கார நாய். அவனெல்லாம் வந்து கேவலமான ஜென்மம். அது இப்போ இறைவனோட அற்புதங்கள் முதல்ல தெரிஞ்சால் தானே அவனுக்கு. அந்த மூலிகை மரமே சிவன் அல்லவா, காற்று சிவன் அல்லவா, நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் பஞ்சபூதம் சிவன் அல்லவா. இவனெல்லாம் எப்படின்னா பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு தாய்க்கும் மனையாளுக்கும் பேதம் அறியாமல் வந்து உடலுறவு கொண்டு உயிர் ஜனிக்கக்கூடிய வந்து கொடிய மனிதர்கள். அது உடன் பிறந்தவங்களோடெல்லாம் வந்து பார்த்தாக்க உடலுறவு கொள்ளக்கூடிய கொடியவனவளெல்லாம். எனவே இறைவனோட அற்புதங்களை முதல்ல உணர வேண்டும், அறிய வேண்டும். இறைவன் இல்லாமல் இவன் பிறந்து விட்டானா? இறைவன் படைக்காமல் இவன் பிறந்து விட்டானா? இவனை போன்றவெல்லாம் மிகுந்த துன்பத்தை என் அப்பன் கொடுத்து விபத்தில் கொடுத்து அழித்து நாசமாக்கி விடுவான். எனவே எத்தனை அற்புதங்கள் பாருங்கள். ஓம் நம சிவாய திருச்சிம்பலம் ஐயா. ஓம் நம சிவாய திருச்சிம்பலம். எப்படி பாருங்கள் அற்புதம். இந்த ஒரு சைடு மட்டும் தான் அது இருக்கும். பேக் சைடில் வந்து பார்த்தா இந்த மாதிரி கிடையாது. ஃப்ரண்ட்டில் கண்ணு மூடி இருந்தால் எப்படி இருக்கும், அதே போல் இருக்கு பாருங்கள். நெற்றி கண்ணு இல்லை வந்து நம்மளுடைய சூரிய சந்திரல் இருவிழிகள் எது வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். ஓம் நம சிவாய திருச்சிம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய திருச்சிம்பலம். ஓம் நம சிவாய.